வணக்கம் காவேரியன்ஸ். 2-3 நாளாகவே ஷேர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. தெர் ஸ்லைட்டாக ஸ்லோவாக மேலே போயிட்டே தான் இருக்குது. இந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணணும்? திருப்பி வாங்கலாமா, இல்லாட்டா இன்னும் வெயிட் பண்ணலாமா? அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஐ திங்க் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் நான். ஏன் அப்படின்னா, நிறைய குட் திங்ஸ்லாம் ஹேப்பனிங் அட் த இன்டர்நேஷ்னல் லெவலாக இருக்கட்டும், ஈவன் நம்ம கண்ட்ரி லெவல்லையும் பார்த்தீங்கன்னா கூட சில நல்ல செய்திகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த செய்தியை ஷுவராக ஷேர் மார்க்கெட்டை ப்ரைஸை மேலே தான் ஏற்ற செய்யும். அது என்னென்ன இதுங்கிறது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய கமெண்ட்ஸு நான் கூட நம்மளுடைய இதில் வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் எனக்கு இவ்வளோ போச்சு, எல்லாமே லாஸில் இருக்குது, எல்லாமே ரெட்டில் இருக்குது அப்படிங்கிற புலம்பல் தான் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் மட்டும் தனி ஆள் கிடையாது அந்த மாதிரி புலம்புறதில்ல. ஈவன் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் லைக் தி ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ், ஈவன் த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ கூட வெகுவாக குறைஞ்சிருச்சு. சில இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்களே, நியர்லி 50% குறைஞ்சிருக்கு. அதனால் ஈவன் தி மியூச்சுவல் ஃபண்டு பாருங்கள், இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸில் கூட பார்த்திங்கன்னா நிறைய ஷேர்ஸு அவங்க இந்த குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டில் வாங்கின ஷேர் கூட இதே மாதிரி ஒரு 50-40% அந்த மாதிரிலாம் குறைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் தனி மனிதன் கிடையாது. ஃபண்ட் ஹவுசஸில் அவங்களுக்கு இருக்க அந்த ரிசர்ச், அவங்களுக்கு இருக்க நாலேஜ், அதெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்களே தப்பு பண்ணியிருக்காங்க, அவங்களே இந்த லாஸ் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்மலாம் எந்த பட்சம்? அதனால் நம்ம இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் நோஷனல் லாஸ் தானே. நம்ம ஆக்சுவலாக நம்ம செல் பண்ணால் தான் நம்ம லாஸுன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இதெல்லாம் நோஷனல் லாஸாக இருக்கிறனால இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, இந்தியா மட்டும் இல்லை, ஈவன் ஃபாரினில் கூட இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுறவங்களுக்கே இந்த ப்ராப்ளம்னா அப்போ நமக்கு இருக்காதா? அப்படி தான். அஃப்கோர்ஸ் என்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய நான் ரீபேலன்ஸ் பண்ணேன் அண்டு ஆனால் திருப்பி ரெண்டர் பண்ணல ஆக்சுவலாக. அண்டு அது செப்டம்பர், அக்டோபர்லேருந்து ஈவன் ஜூன், ஜூலைலேருந்து கூட நிறைய ஷேரை விற்றுட்டு இருந்தேன் நான். அப்படி இருந்தாலும் ஸ்டில் நான் வச்சுருக்க ஷேர்ஸும் நிறைய ரெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதனால் யாருமே விதிவிலக்காக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இந்த டைமில். ஆனால் இந்த கரெக்ஷனை ஒரு நல்ல ஒரு நியூஸாக தான் நம்ம எடுத்துகிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம செயல்படணும். வித் திஸ் இன்ஃபர்மேஷன் நம்ம என்னென்ன நல்ல செய்திகள் என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த மொமெண்ட் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, 1991 ஜூலையில் நரசிம்ம ராவ் அண்டு மன்மோகன் சிங் 2 பேரும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண பட்ஜெட் மொமெண்ட் மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். இது ஒரு கோல்டி லாக் மொமெண்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. 1991 என்ன ஆச்சு அப்படின்னா, இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பேமெண்ட் க்ரைசிஸ் வந்துச்சு. நம்மக்கிட்ட போதிய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இல்லாமல் இருந்தது அந்த டைமில். அப்போ இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிஃபால்ட் வரப்போகுது. அதே சமயத்தில் இந்த இம்போர்ட்டுக்கு வேணுங்கிற பணமும் நம்ம கையில் இல்லை ஃபார் எசென்ஷியல் ஐட்டம்ஸ் லைக் ஆயில். இதனால் என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா, ஐஎம்எஃப்பில் போய் கடன் கேட்கும்போது அவங்க நிறைய கண்டிஷன்ஸ்லாம் லெவி பண்ணாங்க. அதே சமயத்தில் நம்ம கோல்டையும் ப்ளட்ஜ் பண்ணி பணம் ரைஸ் பண்ணி அந்த இன்ட்ரெஸ்ட் இதை மீட் பண்ணோம். அப்போ கடன் கொடுக்குறவன் சும்மா கொடுக்க போகிறதில்ல, அவன் நிறைய கண்டிஷன்ஸ் போட போகிறான். ஸோ ஐஎம்எஃப் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் போட்டாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு இந்த லைசன்ஸ் ராஜ் பாருங்கள், அதை அபாலிஷ் பண்ணோம் நாங்கள். அதை நம்ம பண்ணோம். அப்புறமேல் நம்மளுடைய ரூபா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் அதை டீவேல்யூ பண்ணு அப்படின்னாங்க, அதையும் பண்ணாங்க. அதனால் ஒரு பெரிய மாற்றமே வந்துச்சு, ஒரு இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் பெரிய மாற்றமே வந்துச்சு. அதுலேருந்து நிறைய செக்டார்ஸ் வெரி பிக் பிளேயர்ஸாக இன்றைக்கி எமர்ஜ் ஆகியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் டெலிகாம் செக்டர், வேர்ல்ட்லேயே சீப்பஸ்ட்
டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனிஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அது இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு இன்டர்நேஷ்னல் ஜெயிண்ட் ஆனாங்க. அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிஸ், அப்புறம் ஃபார்மா கம்பெனிஸ் கூட சொல்லலாம், டு சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு சம்மாட் ஃப்ரீடம் கிடச்சிச்சு ஃபார் இண்டியன்ஸு, எந்த இண்டஸ்ட்ரி வேணால் போடலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மொமெண்ட்டு தான் இன்றைக்கி நான் பார்க்குறேன். சரி, இப்போ அமெரிக்கன் ப்ரெஷர்னால தான் நம்ம சேஞ்ச் ஆகுவோம் போல இருக்குது. அகெயின் இப்போ முன்னாடி வந்து IMF இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க, அதனால் சேஞ்ச் பண்ணோம். இன்றைக்கி வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் சொல்கிறாரு, அதனால் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு, அதனால் சேஞ்ச் ஆகிறோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் இந்த சமயத்துலேயும். ஆனால் இது நல்லதுக்கு தான். ஸோ நம்மளுடைய மக்களுக்கு, நம்மளுடைய கண்ட்ரிக்கு அது ஒரு பெனிஃபிட்டாக அமைஞ்சிச்சுன்னா ஏன் அது பண்ணக்கூடாது? ஏன்னா வேர்ல்டு ஓவர் எல்லாத்துக்குமே தெரியும், இந்த இந்தியாவில் தான் ஹையஸ்ட் டாரிஃப் இருக்குது அப்படின்ட்டு. ஏதாவது இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா இம்பாசிபிள் ஆக்சுவலாக. அதுதான் வந்து மெனி ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 40 வருஷம் 30 வருஷம் வந்து இவ்வளோ ப்ரொடெக்ஷன் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கொடுத்தோ நம்மளால் ஒரு பெரிய குளோபல் பிளேயர்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் இந்தியாவில் வந்து பிஸ்னஸ் பண்ணவங்க எல்லாம் இதனால் வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு நம்ம சொல்லணும். சைனா என்ன பண்ணாங்க, 2019 டெஸ்லாவை கூப்பிட்டு நீ வந்து எலக்ட்ரிக் கார் ஆரம்பிக்கலாம்ப்பா அப்படின்னாங்க. இன்றைக்கி பார்த்தா சைனாவில் 200 பிராண்ட் இருக்குது இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலே. சம் ஆஃப் தம் என்ன டெஸ்லாவோட ஈவன் பெரிய பிராண்ட் ஆகிடுச்சு, லைக் BYD. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்ஃபிஷ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்திலலாம் ஃபிஷ்ஷிங்காக போகும்போது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான், கப்பலில் போவாங்க, ஒரு 10-15 நாள், சம்டைம்ஸ் ஈவன் 1 மாதம் கூட ஆகும். மீனை பிடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அப்போல்லாம் ஐஸ் கிடையாது, அதனால் இந்த உப்பில் தான் போட்டு வச்சு அதை கரைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் உப்போடு கலந்த மீனை வந்து சாப்பிட முடியாது, கரெக்டாக உப்பு கண்ட மாதிரி இருக்கும். அப்புறமேல என்னாச்சு, இந்த ஐஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க, ரெஃப்ரிஜரேஷன் அதெல்லாம் கண்டுபிடிச்சோன்னே ஐஸை வச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க. மீன் பிடிச்ச மீனை ஐஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுவும் வந்து அந்த டேஸ்ட்டில் வந்து அவ்வளோ அந்த ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷுக்கு கொடுக்குற டேஸ்ட்டு இல்லை. அப்புறமேலே என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய டேங்க்கு, ஷிப்புக்குள்ளேயே அந்த கப்பலுக்குள்ளேயே பெரிய பெரிய டேங்க்லாம் போட்டு பிடிச்ச மீனெல்லாம் அதில் விட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்பையும் என்ன நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, அந்த மீனுக்கு வந்து அவ்வளோ சுவை இல்லை அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. கேட்ஃபிஷ் அப்படின்ட்டு அந்த டேங்க்குள்ளே போட்டுருவாங்களாம். இந்த கேட்ஃபிஷ் என்ன பண்ணுன்னா, மித்த மீனுங்களாம் சாப்பிடும், விடாது, துரத்தி அடித்து சாகடிக்கும். அதனால் சின்ன டேங்காக இருக்கும்னு நிறைய எக்கச்சக்கமாக மீன் கிடக்குமா, அதனால் அது சும்மா லேசியாக இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கும், சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அது வந்து அதோட உண்மையான சுவைத்தன்மையை இழக்காமல் இருந்தனால அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இதை தான் இந்த கேட்ஃபிஷ் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெஸ்லாவை வந்து அமெரிக்காவில் வந்து எடுத்து த பெஸ்ட் பிளேயரை அங்கே சைனாவில் ஃபேக்ட்ரி ஆரம்பித்தோன்னே என்ன ஆச்சு, அந்த லோக்கல் பிளேயர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு புத்துணர்வு வந்துருச்சுன்னு சொல்லணும். அவங்க வந்து இதோட நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பெட்டர் அண்ட் பெட்டர் ப்ராடக்டை பண்ண ஆரம்பித்து இன்றைக்கி BYD த வேர்ல்டே லார்ஜஸ்ட் செல்லிங் EV வெஹிக்கிள் அப்படின்னு ஆகிட்டாங்க. அதே மாதிரி அந்த தருணம் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். த கேட்ஃபிஷ் இஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபாரினர்ஸ் த சேம் டெஸ்லாவை இந்தியாவில் கொண்டாந்து போடும்போது நம்மளுடைய ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அவங்களும் இன்றைக்கி இருக்கிறதோட ரொம்ப நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அது நடக்கும். நாட் ஒன்லி அந்த இண்டஸ்ட்ரி, எல்லா இண்டஸ்ட்ரிக்கும். இப்போ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாருங்கள், 0 to 0 டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்தியா கூட நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் டெக்ஸ்டைலில். ஆனால் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது பார்த்தா எல்லாமே காட்டன் பேஸ்டாக இருக்குது. அதில் வந்து மேன்மேடு ஃபைபராக இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி சேல்ஸும் பண்ண முடியும். நமக்கு கேப்பபிலிட்டி இருக்குது, நம்மளும் அந்த டைரக்ஷன் நோக்கி போயிட்டுருக்கோம். அதனால இந்த காம்படிஷன் க்ரியேட் பண்ணும்போது தென் வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியும் இன்னும் நல்லா பண்ண முடியும். அதனால் த கேட்ஃபிஷ் இஃபெக்ட் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். இது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப நல்லது.
நம்மளுடைய ப்ராடக்ட்டும் வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அட் ரீசனபிள் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லலாம். த செகண்ட் இது என்னென்னா, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் நேற்று சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரேட்டை குறைப்போம் அப்படின்ட்டு. அதில் நம்பர் ஆஃப் ஸ்லாப்ஸை குறைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம். ஜிஎஸ்டி தான் பிக்கஸ்ட் ப்ராப்ளம் அப்படின்ட்டு. இப்போ டாரிஃபை வந்து யூஎஸ்ஐக்காக குறைக்க போகிறீங்க, ஏன் ஜிஎஸ்டி நம்ம மக்களுக்காக ஏன் குறைக்கக்கூடாது அப்படின்ட்டு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திங்க் பண்ணனால, இல்லைடா கவர்மெண்ட்டு அதை டிசைட் பண்ணனால கூடிய சீக்கிரம் இதுவும் குறையிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு தான் எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி மொமெண்ட் வந்துச்சுன்னா நம்மளுடைய இந்த இயர் கம்மிங் இயர் பட்ஜெட்டில் ஒரு 1 lakh crores பெனிஃபிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது வந்து ரியலாகவே டிரான்ஸ்லேட் ஆகும். எங்கே பெட்டர் சேல்ஸ் அண்ட் ஹையர் ரெவென்யூ, ப்ராஃபிட்டபிலிட்டி ஃபார் த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி குட் நியூஸ் முதல்ல மார்க்கெட்டு குறைகிறப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவோட புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதனால் திருப்பியும் ஆரம்பிக்கும்போது திருப்பியும் அது மேலே போகணும் அப்படின்னா அந்த மார்க்கெட்டு, அந்த குட் நியூஸ் வந்து இந்தியாவிலேருந்து தான் வரணும். அதுதான் நடக்க போகுது. அதுதான் நான் பார்க்குறேன் இந்த தருணத்தில். ஸோ நிறைய ஷேர் வந்து லோ ப்ரைஸில் கோட்டாயிட்ருக்கு. அதெல்லாம் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இதை கரெக்டு தரணும்னு நினைக்கிறேன் ஒரு ஷேராக வாங்குறதுக்கு. அண்டு எப்படி நம்ம வந்து முதல்ல நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ யோசித்து 1 ஷேரு 2 ஷேரு அப்படின்னு வாங்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமேல நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் பாருங்கள். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தருணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நான் வந்து கோல்டிலாக் மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். அப்படின்னா என்னென்னா, ஜஸ்ட் ரைட். ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லிட முடியாது, ரொம்ப மட்டமான டைமுன்னு சொல்லிட முடியாது. ஆனால் கரெக்ட் மொமெண்ட்டு இங்கேருந்தான் இனிமேல் டேக் ஆஃப் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி கூட இன்னொரு வீடியோ வந்து காவேரி நியூஸில் போடுறேன், அது கூட போய் பாருங்கள். அதில் கூட இந்த இதை பற்றி, தட் இஸ் த கோல்டிலாக் மொமெண்ட் சொன்ன பாருங்கள், அதை பற்றி ஒரு விரிவான விளக்கமோ, அது ஏன் அந்த மாதிரி கோல்டிலாக் மொமெண்ட் இந்தியாவுக்கு இப்போ வந்திருக்குங்கிறதையும் நல்ல எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். ஸோ இது என்னுடைய ஒப்பீனியன், நாட் அ சஜஷன் ஆரை வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காதீங்க. நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாக்கை எது குறைச்ச ப்ரைஸில் இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டில் யூஆர் இன் டவுட் அப்படின்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட அணுகி அவர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் ஒரு டெசிஷன் எடுங்க. உங்களை பொன்னான நேரத்தை இது வரைக்கும் எனக்காக ஒதுக்குனதுக்காக ரொம்ப நன்றி. வணக்கம்.